கிட்டத்தட்ட இருக்கும் ஒவ்வொரு மீன் எத்தனை கிலோ இருக்கும் மீன் வாரது எப்படி நீங்க பாக்குறது மீன் வரக்குள்ள தோரா வரக்குள்ள தெரியும் பாஞ்சு வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போட் வந்து அப்படியே உடஞ்சி கிடக்குது பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் இப்போ 2,80,000 ஏலத்தில் போயிருக்கு இந்த நம்மளோட பஸ்ஸுக்கு ஒரு 8 கோடி லாபம் 8 கோடி துடிக்கிறதா இதான் நாளும் பட்டு இருக்குது இது கடல் ப்ளூ ஸ்டார் மெரைன் அப்படின்னு சொல்லி ஒரு அலியா போர்டுன்னு வந்துட்டு கீரி கருவாடையில் வந்துட்டு வரது காய வச்சிருக்கிறாங்க இந்த பறவைகள் கூட்டம் வந்துச்சாமான்னு சொன்னால் கடலில் நிறைய மீன் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம் நிறைய தோணிகள் கடலோரம் சாஞ்ச சின்ன மரங்கள் இன்றைக்கு நான் காலையில் கிடச்சி தானே இருந்துச்சு அவருக்கு பயங்கரமான ஒரு மீன் கிடச்சிது எனக்கு தெரியா எனக்கு தேவையில்லை நல்லடியா காட்டுக்காம உங்களோட முகத்தை காட்டுங்க கையை அவருக்கு பாருங்க சிவப்பு தானே அவருக்கு பிடிச்சிருக்கு ஒரு சிவத்தை ட்ராகன் ஃப்ரூட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு அதோட சேர்ந்து சிவத்தை பழமும் சாப்பிட்டுக்கிறேன் ஃபுல்லாக கடலாக இருக்கு தென்னை மரம் இல்லாமல் ஒன்று அதுக்குள்ள உளுந்து கிடக்கண்ணே சிறுசன் நினைக்கிறேன் இதுவும் கனகாலமாக தானே எடுத்திருக்கணும் நிறைய சிறிய பாடி அமைப்புகள் சின்ன சின்ன கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு சொல்லி எடுக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஒரு வித்தியாசமான பயணம் ஒன்று மேற்கொள்வோம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களோட உறவுகளாக வந்துட்டு இருக்கிறார்கள் வந்து நாங்கள் ஃபிஷிங் வீடியோ எடுத்து வந்து உறவுகளும் இருக்கிறீங்க அதே மாதிரி வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் செய்கிற டைமில் வந்து உறவுகளும் இருக்கிறீங்க ஸோ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கொஞ்ச நாளாக வந்து ஃபிஷிங் வீடியோ போடலை அதனால் இந்த ஃபிஷிங் உறவுகள் எல்லோரும் வந்துக்கிட்டு ஃபிஷிங் வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஒரு ஃபிஷிங் வீடியோ ஒன்று போடலாமான்னு போட்டு ஒரு பயணம் ஒன்று வெளியாக இருக்கிறோம் தெரியாது இன்றைக்கு எந்த அளவுக்கு ஃபிஷிங் சம்மந்தமான வீடியோ எங்களுக்கு கிடைக்குமென்னு சொல்லியும் எங்களுக்கு சரியாக தெரியலை மீன் பிடி வர வீதமும் கொஞ்சம் என்ன குறையத்தான் இருக்குது பட் எங்களால் 7 மணி அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி 2-3 பிளேசஸுக்கு போய் 7 மணி அளவுக்கு வீடியோ எடுப்போம்னு சொல்லி தான் முடிவாகி வெளியிறங்கியிருக்கிறோம் எல்லாம் வந்துட்டு அந்த ஃபிஷிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த உறவுகளுக்காக தான் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட மற்ற வீடியோக்கள் எங்களுக்கு எடுத்து தரையில் இருக்குமென்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டில் வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே என்ன செய்யலாம் உங்களுக்கு வரலாம் அதுவும் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷனோட தான் வெளியாக இருக்கிறோம் ஸோ நாங்கள் நினைக்கிறப்பல ஃபிஷிங் வீடியோவும் எங்களுக்கு வரலாம்னு நினைக்கிறோம் ஸோ தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்
மீன் இப்போ 2,80,000 ஏலத்தில் போயிருக்கு. முடிஞ்சா ஓட்டம் இதில் 2,00,000 வியாபாரம் முடிஞ்சு. எங்கே சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு மீன் பட்டது. உச்ச நேரம் சரியா 1 மணி இருக்கும் டைம். கடும் பயங்கர வெயிலாக வேறு இருக்குது. ஆனால் வெயிலும் காட்டலை, கடும் ஹெப்பியாக இருக்குது. துடிக்கிறதா இதான் நாளும் பட்டு இருக்குது. இது கடல் இந்த கலப்புலேருந்து வந்தது சரியா என்னதாலும் கடலுக்குரியது நல்லா இருக்கு. இல்லை பங்கு கொடுக்குறியா ஒரு மீன் தூக்காது. கிட்டத்தட்ட இருக்கும் ஒவ்வொரு மீனும் எத்தனை கிலோ இருக்கும்? பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக நிறைய பறவைகள், காகம், அதே மாதிரி ஆலா, இந்த பறவைகள் கூட்டம் வந்துச்சாமன்னு சொன்னால் கடலில் நிறைய மீன் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இவங்களுக்கு தண்டைக்கு என்ன கிடைக்காம போனது மட்டும் இல்லாமல் வலையும் என்ன செஞ்சுட்டு அதாவது முதல் காசும் போய் வலை பிஞ்சதால் வலைக்கு வந்துட்டு செய்யக்கூடிய காசு ஒரு இழப்பீடு வந்துட்டு பெரிய ஒரு இழப்பு அவங்களுக்கு வந்துட்டு. சரி, நாங்கள் இன்னும் 2-3 வலைகள் போட்டிருக்கிறாங்க, வெயிட் பண்ணிக்கிறது, பார்ப்போம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாமா வந்துட்டு எந்த ஊர் மாமா? பானம. மாமா வந்துட்டு பானம தான் மாமா. சிங்களம் தமிழ் தெரியுமா மாமாக்கு? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு தெரியும். எல்லாம் தெரியும். இப்போ எவ்வளோ காலம் இருக்கிறீங்க பொத்தியில்? பொத்தியில் இல்லை, இந்த சீசனுக்கு வார பிஸ்னஸ் பண்ணல தான். இது நமக்கு உதவி செய்ய ஊரு இது பொத்தியில் தான். உதவி செய்கிற ஊர் பொத்தியில் தான். கடைசி பணம் அந்த லைன்ல. இப்போ எவ்வளோ காலமாக பொத்தியில் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க? இப்போ ஒரு 17 வருஷம். 17 வருஷம் இருக்கிறீங்க. அப்போ தமிழ் ஃபுல்லாக பழைய தண்ணி இருக்கு. இப்போ உங்களோட வலை போட்டிருக்காங்களா இல்லை நீங்கள் சும்மா கொஞ்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் தட்டு. எத்தனாவது வலை நீங்கள் போடுறீங்க? நாங்கள் 3.
மூணாம் பாடு எத்தனை மணிக்கு போடுவீங்களோ நீங்கள்? இப்போ ரெண்டாம் பாட்டு போட்டுச்சு தானே, கொஞ்சம் அங்கால போயிட்டா நாங்கள் இந்தியாவில் வளைஞ்சு அங்கால கொஞ்சம் போட்டால் இப்போ தான் அவர் வளைஞ்சிது. இப்போ தான் ரெண்டாம் பாடு வளைஞ்சிருக்கு. முதலாம் இப்போ உண்மையாக ஒரு பாடு வளைஞ்சு வாரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? அது இப்போ மீன் பார்த்து தானே தூரம் இருந்தா அந்த மாதிரி கம்பாம் போட்டுரும். கிட்ட எல்லாம் ஒரு 3 மணிக்கு அதுக்குள்ளே வந்துடும். எப்படி தூரம் போட்டு இது ஒரு கம்பாங் 30 அப்படி 15 20 அப்படி போட்டு. மீன் வாரது எப்படி நீங்கள் பார்க்குறது? மீன் வரக்குள்ள தோரா வரக்குள்ள தெரியும் பாஞ்சு வரும். தோரா வரக்குள்ள சின்ன மீன் வரக்குள்ள மேலே தானே அங்கே இங்கே ஒரு. இப்போ இந்த நீங்கள் இப்போ 17 வருஷம் இந்த இடத்துல தொழில் செய்கிறீங்க. வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் வாரது. இப்போ நீங்கள் இது வரைக்கும் இந்த பொத்திவில் கடற்கரையில் இது வரைக்கும் நீங்கள் பிடிச்ச மீன் அதிக அளவா பிடிச்ச மீன் சொன்னால் என்ன மீன் பிடிச்சிருக்கிறீர்கள்? கூட தோரா மீன் தான் பிடிக்கிறது. ஒரு வருஷம் ஒரு கம்பான் போட்ட வலையில போட்டால் மீன் தான் பெரிய வரும். 2 3 போடுறோம். இது நம்மளோட பஸ்ஸுக்கு ஒரு 8 கோடி லாபம். 8 கோடி ஒரு வருஷத்துக்கு 8 கோடி அவர் எல்லாம் கணக்கு பார்த்து எல்லாம் ஆக்களை கொடுக்குறேன். உங்களுக்கும் நல்லா கிடைக்குது. நமக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ காலம் இந்த வலை போட்டதில்ல பெரிய பாடம் சொல்லி எத்தனை 1000 கிலோ மீன் பிடிக்கல ஒரு தரத்தில்? இது இப்போ ஒரு பாட்டுக்கு மீன் கூட வந்தால் ஒரு 5000 10,000 அப்படி கிலோ வரும். அப்படி 5000 10,000 கிலோ அப்படியும் வரும். அப்படி நானும் வந்து இப்போ இந்த ஊரே மீன் அப்படி இல்லை. இந்த முறை கொஞ்சம் குறைய தானே இருக்குது தானே. எல்லா ஒரு ஆளுக்கு கணப்பாது 300 ரூபா 500 ரூபா அப்படி தான் வருது தானே. இப்போ இந்த முன்னாடி வந்துக்கிட்டு இந்த மிஷின் இருக்குது தானே, இது வந்துக்கிட்டு எங்கட ஏரியாவில் எல்லாம் இல்லை இந்த மிஷினில் இழுக்கிற இல்லை. இங்கே வந்துக்கிட்டு எத்தனை வருஷம் அந்த மிஷினில் இழுத்துக்கிறீங்க? இப்போ 3 வருஷம் இல்லை. 3 வருஷமாக தான் இழுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கையால் தான் எடுக்கிறது. எல்லாத்தையும் பட்டி போட்டு தான் இதுக்குள்ள மீன் நல்லா பிடிக்கலும். இப்போ தச்சரில் மெஷினில் இப்படியே ரேஸ் வரக்குள்ள அங்கால இது மேலே தானே இந்த கீழே அந்த வலை மடி இப்படி போகக்குள்ள மீன் கீழே அதுதான் மீன் பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்போ நீங்கள் டிராக்டரை யூஸ் பண்ணாமல் கையால் பிடிக்கலாம் தானே மாமா? பெரிய முதலாளி டிராக்டரில் இழுத்தா லேசி அவருக்கு நெல்லம் கணக்கு பார்த்துக்கல. அவருக்கு நெல்லம் அவங்களுக்கு நல்லம். இப்போ ஒரு 20,000 போகிற ஒரு மெஷின் 2க்கு இப்போ 30,000 ஒரு மெஷின் 60 வேணும். அப்போ ஒரு பாடு போகிறோன்னு சொன்னால் இப்போ 60,000. முந்தி 40,000 2 மெஷினுக்கு முந்தி 40,000 போனது. ஒரு மெஷினுக்கு 20,000 முந்தி 40, இப்போ 60 ஆயிட்டு. இப்போ 60 இல்லை அப்படி. நீங்கள் எவ்வளோ காலமாக இது உங்களுக்கு எத்தனை வயசு ஐயாக்கு? இப்போ நம்ம வார 9ஆம் மாதம் 12ஆம் தேதிக்கு 75 வயசுக்கு ஆறாள் நீங்கள். அந்த காலம் இப்போ புள்ளே எல்லாம் சாப்பிட எண்ணெய். அந்த காலம் தயிர் பால் குடிக்கிற நெல்லை இறைச்சி இல்லை. இப்போ எல்லாம் இப்போ அதுக்குள்ளே நெல் இருந்த 4 மாதம் ஈனாட்டி ஒட்ட வாழை இந்த 3 தான் இருக்கிறேன். என்னது ஒட்ட வாழைங்க இருக்கு? ஒட்ட வாழைங்கண்டா தெரியாது. இப்படி இந்த அந்த அது அந்த நெல்லி வரக்குள்ள இப்படி கட்டுவாது. அதுதான் எங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. எங்களுக்கு தெரியாது. அந்த 3 தான் இருந்தேன். அதுக்குள்ள எண்ணெய் அது இது வயிறு இல்லை. பத்தினியம்மா கோயில் பூச்சி இருந்தா ஒரு ஆளுக்கும் தெரியாது. நம்மளோட அப்பா இப்படி அப்படியே அடித்து அவளுக்கு ஆளுக்கும் தெரியாமல் தண்ணி குடிக்க இல்லாமல் அந்த கோவிலுக்கு போய் மண் எடுத்து அடித்தா பூச்சி
பூச்சி சரி எண்ணெயெல்லாம் அடிக்கிறல்ல கோயிலுக்கு போய் அந்த சாப்பாடு தான் நான் அந்த சாப்பாடு தான் நீங்க நாங்க இப்போ என்ன வயல அடிச்ச என்ன செய்யறோமாமா இப்ப உலகம் மாற மாறு அப்படித்தானே என்ன செஞ்சுட்டு இருக்கு வந்துட்டு இருக்குது அதனாலதான் உங்களுக்கு 75 வயசுன்னு சொன்னாலும் நீங்க வந்துட்டு திடகாத்திரமா இருக்கிறீங்க அதுவும் இல்லாம கரவாலை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க எங்களுக்கு உண்மையாவே சந்தேகம் 75 வயசு வரைக்கும் நாங்க இருப்போமாண்டே எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்குது அதுதான் என்ன உண்மை நாங்க அந்த காலம் நெல்லை சாப்பிட நெல்லா தயிர் பசிப்பால் அது எல்லாம் இப்போ அந்த பானமையில வந்துக்கிட்டு தயிர் தேனெல்லாம் அந்த பானமையில வந்துக்கிட்டு தயிர் தேனுக்கெல்லாம் கடை ஃபேமஸ் எல்லாமே இப்போ நான் இல்லாட்டி மான் இது பண்டிகரிச்சு நாங்கள் அடிக்கிறீங்கள எல்லாம் முஸ்லிம்கள் நாமோட தான் இருக்கு நான் பண்ணியிருக்கேன் மான் இது எல்லாம் கடையில் ரோட்டுக்குள்ளே விற்கிறேன் முந்தி பிடிச்சி எப்படி அந்த டைம்ல மாமாக்கள் மான் அரைச்சி ரோட்ல வித்துருக்கிறாங்க இப்ப வந்துட்டு சுட்டாச்சேரி பிடிச்சி கட்டுறத தானே 500 இருந்தால் ஃபுல் சாமான் போடும் ஃபுல் சாமான் போடலாம் 500 காசு 500 காசு தான் 50 கடை திறக்கலாம் இப்போ 500 காசு தான் காலை சாப்பாடும் சாப்பிட இல்லை 500 சிகரெட் காட்டு எல்லாம் வீடு எல்லாம் போடலாம் எல்லாம் ஃபுல்லாக ஒரு பெரிய கடை உண்டு திறக்கலாம் இப்போ தோரா மீன் இருக்கு தானே நீங்கள் உங்களோட சின்ன வயசுல வாங்கியிருப்பீங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க 1 கிலோ அந்த 150-300 ரூபா அப்படி இப்போ 3000-4000 போயிட்டு இருக்குது என்ன செய்யுது 5000 போயிட்டு இருக்குது ஆனால் உண்மையாக தான் அந்த உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு தான் தெரியும் அந்த பழைய காலத்து வாழ்க்கை முறையும் உங்களுக்கு தான் தெரியும் இப்போ நவீன காலத்தில் இருக்கிற வாழ்க்கையும் உங்களுக்கு தான் தெரியும் எந்த வாழ்க்கை உண்மையாக நல்ல வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை என்று நீங்கள் நினைக்கிறீங்க அந்த காலம் தான் நான் சொல்ல அந்த காலம் தான் பழைய இப்போ எல்லாம் கஷ்டம்தான் இப்போ சரி மாமா இப்போ உங்களோட வயசுக்கு இப்போ உங்களுக்கு 75 வயசு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு எங்களை மாதிரி ஆக்களுக்கு வந்துட்டு இப்போ இருக்கிற எழுந்தாரி பிள்ளைகளுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களோட அனுபவத்தில் இருந்து நாங்கள் இது இந்த மாதிரி இருந்து இப்படி செய்யறது நாங்கள் உங்களுக்கு ஏதா இப்போ உங்களை நாம் செய்ய மாதிரி நாம் சாப்பிடுறது உங்களுக்கு இல்லை சேலஞ்ச் பண்ணுறாரு மாமா அதாவது நான் செஞ்சது உண்டு இவங்களால என்ன செய்யலாது இப்போ செய்ய இயலாது அப்போ சின்ன வயசுல கடும் பயங்கரமான ஒரு ஆளை தான் இருந்திருப்பேன் அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ அந்த மீன் பிடிப்பட்டதுக்கு அப்புறம் 2-3 வலையை நான் பார்த்துட்டு நான் பெருசாக மீன் என்ன செய்ய கிடைக்கிறதில்லை இனி நண்பன் சொல்லியிருந்தேன் அப்படின்டாவா மச்சான் நான் கல்முனை பக்கம் காரதீவு பக்கம் போய் பார்ப்போம் அங்கே மீன் மார்க்கெட்டுகளும் இருக்குது அதே மாதிரி அங்கே நிறைய மீன் பிடிப்படலாம் அந்த சைடுக்கு போய் பார்ப்போம்னு சொல்லி கூப்பிடுறார் என்ன செய்கிற இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு தெரியும் மறுபடியும் தூரம் தான் ஆனால் இருந்து நாங்கள் போய்த்தானே ஆகணும் வேண்டாம் இப்போ இடத்துல நாங்கள் ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிறோம் நாங்கள் போகத்தான் வேணும் ஸோ அப்படியே அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் இன்றைக்கு வந்துட்டு அங்கே என்ன மீன்கள் பிடிபடுது அந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் வாங்க அப்படியே போவோம் அந்த இடத்துக்கு கடல் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் வலை இழுக்கிறதுக்கு யாரையும் ரெடியான கோப்புறையும் காணலை இல்லை இன்றைக்கி வந்தது ஏமாற்றமாக போய்கிட்டோமா இல்லை சந்தர்ப்பம் கிடைக்குமா ஒன்றும் தெரியாது வெயிட் பண்ணிக்கிறோம்னா பார்க்கணும் நிறைய தோணிகள் கடலோரம் சாஞ்ச சின்ன மரங்கள் எல்லாம் இருக்குது சின்ன குடிசைகள் பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவான கீரி கருவாடு என்ன கீரி கருவாடுகள் வந்துட்டு வரதை காய வச்சிருக்கிறாங்க அப்படியே பார்த்தா அங்கே உள்ளுக்கு ஒரு கடலுக்குள்ள ஒரு தோணி ஒன்று நிற்கிது வலை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க கரவேல வட்ட கீரி அன்றைக்கி நிறைய பட்டிருக்கு போல அதான் கருவாடு போட்டிருக்கிறாங்க ஒரு மாதிரியா அந்த இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பெருசாக வளையல் ஒன்று விழுக்கல் மச்சான் தோணியல் கிடக்கு வளையல் ஒன்று வந்து இழுக்கலை ஆனால் இவங்களோட பீச் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நிறைய தோணிகள் நிறைய வள்ளங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே வச்சிருக்கிறாங்க இவங்களோட பீச்சை கொஞ்சம் பார்ப்போம்ல வரங்களில் சின்ன சின்ன குடிசைகள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இவங்களோட பீச்சை கொஞ்சம் பார்ப்போம் இவடத்தை பாருங்கள் ஒரு ப்ளூ ஸ்டார் மெரைன் அப்படின்ட்டு சொல்லி ஒரு அலியா போர்டுன்னு வந்துட்டு வெளியால் வந்து கிடக்குது கனகாலமாக கிடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏண்டா உடஞ்சாப்பில் இருக்குது இப்படி நிறைய போர்டுகள் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க இன்னும் இவ்விடத்தில் கொண்டு கிடக்குது
அப்படி வந்து அங்காலெல்லாம் நாங்கள் வரக்குள்ள பார்த்துக்கிட்டு வந்தோம். அங்கால சைட்லெல்லாம் வந்துட்டு நிறைய அழியா போட்டுலாம் வந்துட்டு வந்து கிடக்குது. இது யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா, இல்லை இதில் காலங்கள் முடிஞ்சால் ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியாமல் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நல்ல ப்ரைஸ் என்ன எங்களோட நாட்டில் வந்துட்டு ப்ரைஸ் கூட, ஆனால் யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் உடஞ்சிருக்குது, நிறைய வெடிப்புகள் இருக்குது, யூஸ் பண்ணலாம். அதனால வழியால் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஓ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போட் வந்து அப்படியே உடஞ்சி கிடக்குது. உடஞ்சி கிடக்கா இல்லை உடைச்சி ஏதாவது தேவையான சாமான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களா ஒன்றுமே தெரியாது. ஆனால் பீச்செல்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமாயிடுச்சு. எங்கே ஃபுல்லாக கடலாக இருக்கு. ஓ தென்னை மரம் இல்லாமல் ஒன்று அதுக்குள்ள விழுந்து கிடக்குன்னு. எல்லாம் பில்டிங் மச்சான், பில்டிங் நடிக்கிற தூணுகள் எல்லாம் வந்துட்டு பில்டிங் இல்லை, தூணுகள் அரிக்கணும். ஏன்னா அங்கே மரங்கள் அங்கே வரங்காலும் இருந்திருக்கின்ற உடஞ்சி விழுந்தான் இருக்கு. ஓ அண்ணருக்கு அத்திவாரங்கள். இவ்விடத்துல வந்து நிறைய தோணிகள் வந்து கிடக்குது. ஆனால் எல்லாம் வந்து பழுதானாப்புல இருக்குது. என்ன ஆமாம் என்ன இது கொல்லா ஒன்றைங்க என்ன இவ்விடத்தையும் இது குட்டி அழியா போட்டேன். நாங்கள் பார்த்ததை விட கொஞ்சம் சிறுசாக இருக்குது நினைக்கிறது. ஓ சிறுசன் நினைக்கிறேன். இதுவும் கனகாலமாக தான் எடுத்திருக்கணும். கிட்டத்தட்ட ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் அந்த மீன் பிடிவாட்டத்தை நாங்கள் இன்றைக்கு பார்த்துட்டோம். உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி வந்திருந்தோம். இனி அந்த வலையும் வந்துட்டு ஒரு வகையாக வந்து பிடிவாட்ட உடனே அவசரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்க்க கிடச்சிச்சு. ஆனால் கிட்டத்தட்ட நிறைய இடத்த கவுண்ட் பண்ணி பார்த்துட்டோம். பொத்துவில், கல்முனை, இப்போ நாங்கள் காரதீவு ஜங்ஷனில் கடைக்கரையில் உள்ளாத்திக்கு இருக்கிறோம். ஆனால் எவ்வளோ இடத்துலையும் பெருசாக என்ன செய்யுதில்லை, மீன் கிடைக்குதில்லை. நல்ல காலம் எங்களுக்கு மீன். நீங்கள் போங்க பிரச்சனை என்ன சொல்கிறேன், மீன் வந்து மொத்தமாகவே கிடைக்கலன்னு சொல்லியிருந்தால் ரொம்ப கவலையாக இருந்திருக்கும் எங்களுக்கு. இந்த காலையில் நாங்கள் எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். மீனவ நண்பர்களுக்காக, அதாவது மீனவ உறவுகள் இருக்கிறாங்க, மீனை வந்துட்டு விரும்பி பார்க்குறாங்களுக்காகவே இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி போயிருந்தது. கவலையாக இருந்தது. 2 கிழமை போகணும் மீன் படுறதுக்கு. சரியான இது வாரது சொல்ல தெரியாது, மீன் வந்து சொல்ல தெரியாது. ஏன்னா வெயிலும் கடல் கூட கடலுக்குள்ள குழப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காற்று ஃபுல் அடிக்கிறதால வலை போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஏதோ இனி வந்து மீன் கிடைக்கிற வந்து இறைவன் செயற்பாடு. இன்றைக்கு நான் காலையில் கிடச்சி தான் இருந்துச்சு. அவருக்கு பயங்கரமான ஒரு மீன் கிடச்சிருந்துச்சு. ஆனால் வேறு யாருக்குமே கிடைக்கல. அதான் நான் நினைக்கிற கவலையான விஷயம். அப்படி இந்த காரதீவு கடற்கரையை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகளவான தென்னை மரங்களை கொண்ட ஒரு கடற்பிரதேசமாக இருக்குது. நண்பன் வந்துட்டு சொல்கிறார், அப்படியாவது காரதீவு கடற்கரைக்கு வந்துட்டோம், இந்த கடற்கரை கொஞ்சம் சுற்றி பார்ப்போமேன்னு சொல்லி விடுறாரு. இல்லை என்ன ஓ அழகாக இருக்குது, நல்லா காற்று மாட்டிக்குது, மரங்கள் நிழல்கள் நல்லா ஃபுல்லாக நிறைஞ்சி கிடக்கு. இவங்கட கடற்கரையில் ரவுண்டு போய் வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு. இவங்கட இதில் வந்துட்டு அதிகளவான தென்னை மரங்கள் வந்துட்டு நிறையவே இருக்குது இங்கே. அங்கே இப்போ ஏற்கனவே நாங்கள் போயிருந்த பொத்துவில் கடற்கரையில் வந்துட்டு ஃபுல்லாக சவுக்கு மரம், இங்கே வந்துட்டு ஃபுல்லாக தென்னை மரங்கள். நல்லா இனிக்குமே இந்த செம்படியால். சரியா, எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், புளிக்கு முன்னே கேள்விப்பட்டிருக்கிறேன். மாமா ஒருவர் வந்துட்டு எடுத்து வலை பின்னிட்டு இருக்கிறார். வணக்கம் ஐயா, என்ன வலை ஐயா பின்னிட்டு இருக்கிறீங்க? இது கரவலையா? கரவலை இது. நீங்கள் வளமையாக கரவலை பின்னுறாளா? படுக்கிறதுக்கா? கொழுந்துற வலையில் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எனக்கு விளங்கிட்டு நீங்கள் என்ன எதுக்கு இப்போ வந்தேன்னு சொல்லி இதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. என்ன அதான் பார்த்து நிப்பாட்டுங்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு சொல்லி படுத்து வந்து படுக்கணும். அப்போ நீங்கள் படுத்துட்டு நீங்கள் 4 பேர் ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம் பாருங்க. கடற்கரையை பார்ப்போம். நில்லுங்க இந்த இடத்த பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நின்றுட்டு அவரது போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், அவர் படுத்துட்டு இருக்கிறார். இனி
ரொம்ப கஷ்டம். நண்பன் தூங்கிட்டான், அவனை எலும்புடான்னு சொல்லி அடித்தாலும் எழும்ப மாட்டான். நீ அவன் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும். இவங்கட ஏரியாவிலே நிறைய தோணிகள் வந்துட்டு நிறைய இருக்குது. ஆனால் பெருமாட்டுக்கு யாரும் வலை இழுக்கிறாப்புல யாரையும் காணலை. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க இடத்துல ஒரு சின்ன ஒரு கோவில் அமைப்பு வச்சிருக்கிறாங்க. இதில் பார்க்குறதுக்கு நிறைய தோணிகள் வந்து யூஸ் பண்ணுறாப்புல இருக்குது. நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணாத மாதிரியும் இருக்குது. எங்களுக்கு சரியாக எந்த தோணியில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொள்ளலாம் இருக்குது. அது ஒரு பழைய நங்குரம் ஒன்று கிடக்குது. இங்கே கடும் வெயிட்டாக தான் இருக்குமாக்கும். இது நிறைய சிறிய சிறிய வாடி அமைப்புகள், சின்ன சின்ன வாடிகள் அப்படி இருக்கிறதுக்கு அழகாக இருக்குது. கூலான ஒரு இடம் உண்டு. எங்களோட சைடில் இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இவங்களோட நாங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பீச் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இவங்களோட பீச் நல்லா இருக்குது. இது அவங்களோட முக்கியமான பிளேஸ் இருக்கணும். ரைட், பைக் எடுத்துக்கிட்டு இன்னும் இதால் வாரார். நான் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டேன். பைக் எடுத்துக்கிட்டு அவர் இதால் வாரார். அப்படியே வாங்கலை, நாங்கள் போவோமே. நீங்கள் தூங்க போகிறீங்களான்னு சொன்ன நான் என்ன செய்கிறது? நீங்கள் தூங்க போகிறீங்களான்னு சொன்னேன். எல்லாம் போய் எல்லாம் வலையை வச்சா ஃபுல்லாக உஞ்சில் தான் கட்டிருக்கிறாங்க. நிறைய உஞ்சில் தான். ஆனால் இந்த வள்ளங்கள் நினைக்கிற தோணியில் வந்துட்டு யூஸ் பண்ணுறலன்னு நினைக்கிறேன் மச்சான். இல்லை இது யூஸ் ஓமாக்கும் தெரியாது. இந்த இதுக்குள்ளே வலை இருக்குது. அது நினைக்கிறது எல்லாம் தெரியாது என்னன்னு சொல்லி நமக்கு சொட்டா தெரியாது. தொடர்ச்சியாக பீச்சால் நடந்து போகிறதுக்கு இனி எனக்கு இயலாது. அதனால் பைக்கில் ஏறிட்டோம். இவங்களோட பிரதேசத்தில் வந்து நிறைய போர்டும் நிறைய தோணிகளும் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தோணி ஒன்று சில்லு வலைன்னு போட்டுருக்காங்க. இங்கே நண்பர்கள் கரம்போட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு நிறைய கருவாடுகள் காய வச்சிருக்கிறாங்க. அந்த தோணி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க மச்சான் தெரியுமா? இதுக்குள்ளே வலை பின்னிட்டு இருக்கிறாங்க இந்த ஏரியாவில். அது வந்து வலையை இழுத்து போட்டுக்கிருக்காங்க மச்சான். வீசுறாங்களா? அது கரவலை இல்லை, வேற என்ன செட்டப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய குட்டி குட்டி சின்ன சின்ன வாடிகள் இருக்குது. அந்த வாடியில் பார்க்குறதுக்கு தான் மச்சான் நல்லா இருக்குது. இனி நான் வந்துட்டு பைக்கை ரோட்டில் எடுமாச்சான்னு சொல்லிட்டேன். ஏன்னாண்டா தூங்குறதுக்கு ஒரு அமைப்பை கண்டதுமே தூங்கிட்டார். இனி வாடிக்குள்ளே போனால் சமைச்சு சாப்பிட்ருவார். அதான் பிரச்சனை. நண்பன் வந்து ஒரு கள்ளி மரம் உள்ள கண்டையோட நிப்பாட்டி என்ன காய் இருக்காம் பழம் இருக்காமன்னு சொல்லி தானே அது தானே என்ன ஐட்டம் மச்சான் சாப்பிட்றது தானே? எனக்கு தெரியா. இந்த டிராகன் ஃப்ரூட் மாதிரி வரதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நஞ்சா என்னன்னு தெரியாம படத்துல பாது பிச்சு பிச்சு திம்பாங்க. புளிக்குதா? அப்போ காயாக்கும் அது எனக்கு தெரியா. நானும் பார்த்துருக்கிறேன் இப்படி இந்த மரங்கள்ல இருந்து எடுத்து சாப்பிட்றது. உடைச்சா வெடிச்சு பறக்க சிவத்த கலர்ல இருக்கு. என்ன இது பழம் தான் மச்சான். இதான் ஐட்டம். இதான் ஐட்டம். குத்தி போட்டா நல்லா ஐயா. நல்லா ஐயா. நல்லா ஏன்னா கையில் குத்தி போட முடிஞ்சா முள்ள அப்படியே இருக்கு. பதிலா என்ன செய்ய முடியாது. நீங்கள் ஃபுல்லாக சிவப்பாயிட்டீங்களே. உங்களோட கை உங்களோட முகம் உங்களோட பல்லு எல்லாம் சிவப்பாயிட்டு. இன்னும் ட்ரை பண்ணி பார்ப்போம். டேய் காணும் என்னையாலும் மேலே சொன்னாலும் அளவோட நிப்பாட்டுங்க. இது சாப்பிட்றேன்னு தெரியும். முள்ளு தான் குத்தி போட கை. ரைட், இது சாப்பிட்ற காயண்டு வேறு நீங்கள் யூடியூப்பில் நண்பனை காட்டி விட்டீர்கள். கிடைக்கப்பட்ட கள்ளி மரம் நிற்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யப்படாது நிற்கப்படாது. நான் ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன செஞ்சிருக்கு ஆளு கையில் முள்ளு குத்தி போட்டு நிறைய முள்ளா நிறைய முள்ளு குத்தி போட்டு கையில் குத்தின முள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி போட்டு இப்போ அடுத்த பழத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிருக்கு. அவர் பேன சரியாக பிச்சு எடுத்திருக்கிறார் சாப்பிட்றதுக்கு. எனக்கு தெரியா, எனக்கு தேவையில்லை. நல்லா இருக்கியா? காட்டுக்காம கூட முகத்தை காட்டுங்க. கையை நாக்கு மோமல ஃபுல்லாக சிவந்து வைத்து அண்ணன் சாப்பிட்றது தானே.
சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கியா சரிக்கா இது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றது இனிக்குது ஒரு வகையான புளிப்பு மிதிக்கு எல்லாம் இருக்குது அவன் ஃபஸ்ட் டைம் சாப்பிடக்குள்ளே அதி பயங்கரமாக சாப்பிட்றான் அளவுக்கு மீறினால் பிரச்சனை தானே என்னடா ஃபஸ்ட் டைம் தானே சாப்பிட்றீர் வர திரும்பி நீங்கள் என்ன செய்யணும் பாத்ரூமுக்குலாம் போய் நிற்கணும் வாங்க காணும் ஒரு 3-4 காய் திண்டுட்டு முள்ளு தங்குத்தி போடு ஃபுல்லா ஆனால் கையை நான் பார்த்தல ஏன் அது இப்படி கலர் அடிக்கி எப்படி இருக்காது போகுதும் இல்லைண்ணே அது போகும் சரி வாங்க ஐஸ் பழம் போது வாங்கிட்டாங்களே ஐஸ் பழமா அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் பழம் ஒன்று சின்ன தம்பி மட்டுங்க மாமா கூப்பிடுங்க மாமா இன்றைக்கு ஃபுல்லாக வெயிலுக்குள்ள ஆட்டிக்கிருக்கு என்ன பழம் மாமா இருக்கு சாக்லேட் பழம் இருக்கா சாக்லேட் மட்டும் தான் இருக்கா சாக்லேட் மட்டும் தான் இருக்கு சாக்லேட் 50 ரூபா பழம் வந்துட்டு 30 ரூபாண்ணே நீங்கள் என்ன சாப்பிட போய் சக்கீப் தாங்க மாமா சாக்லேட்டில் தாங்க மாமா மாமா எந்த இடம் மாமா நீலாவனண்டா கல்முனைக்கு அங்காலே கல்முனைக்கு அங்கால இருந்து எல்லாம் வந்து அடிக்கிற வெயிலுக்கு பழம் போட்டு தின்னு மாமா அவருக்கு சிவப்பு தான் முடிக்கிற சிவத்தை காய் ஒன்று நின்றுக்கு வர அந்த ட்ராகன் ஃப்ரூட்டா எனக்கு சாக்லேட் ஒன்று வாங்க மாமா மாமா உங்களுக்கு சாக்லேட் ரெக்கமெண்ட் பண்ணியார் எனக்கு என்னங்க எடுத்து கொடுங்கல்ல மாமாக்கு பேசிட்டு இருந்தது மாமா வந்து எனக்கு சாக்லேட் தந்தீங்க மாமா நீங்களும் ஒரு ஐஸ் பழத்தை சாப்பிடுங்கள மாமா நான் எந்த கணக்கில் சாப்பிடுங்க மாமா இல்லை காணும் எடுங்க மிச்சம் தேவையில்ல எந்த கணக்கில் நீங்களும் ஒரு பழத்தை சாப்பிடுங்க இருக்கிற வெயிலுக்கு என்ன சரி மாமா இருங்க வாரம் சரியா இரவைக்கு இல்லை மாமா இரவைக்கு பார்க்கலாம் யூடியூப்ல மாமா பார்க்கலாம் இதில் இல்லை டிவியில் இல்லை சரி மாமா வாரம்மா சரியா ரைட் எனக்கு இது நல்லா இருக்குது இது சாக்லேட் நல்லா இருக்குது ஆனால் அவருக்கு பாருங்க சிவப்பு தான் அவருக்கு பிடிச்சிருக்கு ஒரு சிவத்தை ட்ராகன் ஃப்ரூட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு அதோட இந்த சிவத்தை பழமும் சாப்பிட்டுக்கிறேன் சாக்லேட் நல்லா தான் இருக்கும் எல்லா நாளும் சாக்லேட் தான் இதெல்லாம் பெருசாக கிடைக்கிறதில்ல இது கண்ணால் சாப்பிட்டு தான் இந்த கிட்டத்தட்ட 2-3 ஊருக்கு போய் எங்களால் 7 மாத அளவுக்கும் ஃபிஷிங் வீடியோ எடுத்து தருவோம் என்றதான் எங்களோட நோக்கம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் திருப்திகரமான ஒரு வீடியோ வந்து கிடைச்சிருக்குது மற்றபடிக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் கிட்டத்தட்ட 5-6 வலை பார்த்துட்டோம் அதே மாதிரி வெளியூர் அங்கேருந்து இவ்வளோ தூரம் நாங்கள் மெனக்கிட்ட வந்து இந்த இடத்துலையும் வந்து எங்களுக்கு என்ன வலை இழுக்கிறதுக்கான அமைப்பு கிடைக்கல ஆனால் நான் யோசித்தேன் ஏன் நண்பன் வந்துட்டு இந்த இடத்துல வந்து வாங்க அப்படியே இதுக்கு போவோம்னு சொல்லி கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் நண்பன் சொல்லியிருந்தார் வாங்க வாங்க அப்படி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு விளங்கிச்சு இந்த பழம் நீங்கள் தம்மந்திருக்கிறோம் இந்த பழத்தை தீர தம்மந்திக்கிறாங்க அப்படி தான் விளங்குது லிப்ஸ்டிக் அடிச்சா அப்படி தான் நினைக்கும் உங்களுக்கு சரி ஓகே இன்றைக்கு வந்துட்டு எங்களால் உங்களுக்கு திரையிலமான வீடியோ வந்து இவ்வளோ அமைஞ்சிருந்துச்சு ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்திருக்கலாம் எங்களுக்கு சரியாக தெரியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து வாரீங்க ஸோ கட்டாயம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கோம் இப்போ என்ன பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பைக் ஓடக்குள்ள அங்கே பார்த்து தான் ஓட வேண்டியிருக்குது ஒன்றும் செய்ய முடியாது என்ன பைக்கில் போகக்கூடாது பேசிட்டு இருக்கிறோம் சரி ஓகே இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம் ஓகே பாய்